ஹே சிங்கோஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரோசகிஸ் பியூர் லவ் நெவர் ஸ்டாப்ஸ்ல எபிசோட் நம்பர் 2 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஹீரோ ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு ஒரே டவுட் வீட்டில் வச்சு, நான் ஏதோ ரேஷ்னலா அவன்கிட்ட போய் பேசிட்டேனா இல்லைன்னா யோசிச்சு தான் பேசினேனா? சரி பரவாயில்ல இருக்கட்டும், நாங்க ஒன்றும் டேட்டிங் பண்ற மாதிரி இல்லையே, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்க தானே போறோம். அவனை பத்தி எனக்கு கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது, அவ்வளவுதான். இப்போ நான் கரெக்டா ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னா அவன் ஒரு நாவலிஸ்ட் தானே சொன்னான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சியான் ஓடி வந்து, அக்கா இங்க பாரு அப்படின்னு மொபைல காட்டுறாங்க. இவன் தானே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது அப்படின்னு காட்ட ஹீரோயின் அதை பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியுது ஹீரோ ஒரு ஃபேமஸான நாவலிஸ்ட். அதுலதான் அவங்களுக்கு $1 பில்லியன் கிடைச்சிருக்கு. அந்த ஜெயிச்ச காசை அப்படியே கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு. ஹீரோயினும் அவன் எதுக்காக நாவலை சேவ் பண்ணேன்னு சொன்னான்னு எனக்கு தெரியவே இல்லை. அவன்கிட்ட இல்லாத காசே இல்லை, திறமையும் இல்லை, அப்புறம் அவன் ஏன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ரியா அங்கே வராங்க. ஹீரோயினும் குட் மார்னிங் சொல்லிட்டு அந்த ரொமான்டிக் புக்கை எனக்கு கொஞ்சம் ரீட் பண்ண கொடுக்குறியான்னு. ரியாவும் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு புக்கை கொடுத்துட்டு, உனக்கு எப்போ படித்து முடிக்க தோணுதோ அப்போ முடிச்சுட்டு எனக்கு மெதுவாக கொடுத்தா போதும்னு. ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ், நான் இன்னைக்கு இதை ஆன்லைனில் பார்த்தேன்னா அப்போ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இதை படித்து முடிச்சுட்டு நான் சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன் சரியா அப்படின்னு அங்கேருந்து ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எடிட்டர் ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்களா. ஹீரோ ரொம்ப சந்தோஷமா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. எடிட்டர் குடிச்சு பார்த்துட்டு, பரவாயில்லையே வர வர கொஞ்சம் நல்ல காஃபியா போட ஆரம்பிச்சிட்டேன்னு. ஹீரோவும், என் தம்பி தான் காஃபி மிஷின் வாங்கி தந்திருக்கான், அதுல போட்ட காஃபி தானு. எடிட்டரும், அதுவும் வாங்க காசுல தானே அவன் வாங்கியிருப்பான்னு கேட்க, ஹீரோ, யாரு காசா இருந்தா என்ன, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான் அவ்வளவுதானு. எடிட்டரும், என்னமோ தெரியல, அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நீ கொஞ்சம் மனுஷன் மாதிரியே பிஹேவ் பண்ற, இல்லைன்னா ஜாம்பி மாதிரி சுத்திட்டு இருப்ப, சரி சாப்பிடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சாப்பிடுறாங்க. அப்பதான் எடிட்டருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமா, அந்த கடைக்கு நீ போனியான்னு. ஹீரோவும், ஆமா போனேன், போனது மட்டும் இல்ல அந்த பொண்ணு கிட்ட பேசினேன், அவ என்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னானு. இதை கேட்டோன்னே எடிட்டரும், டேய் அவ என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, ஐயோ அவ உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்காடான்னு. ஹீரோவும், இல்லையே அவ என்ன ரிஜெக்ட் பண்ண மாதிரி தெரியல, நிஜமாவே என் கூட பேசுறதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சுன்னு. எடிட்டரும், டே பொண்ணுங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதனாலதான் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா, உன்னை ஃப்ரெண்ட்ஸா கூட என்னால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு. சோவும் உன்னை லவ் பண்றதுக்கான சான்ஸே கிடையாது, 0%ன்றாங்க. ஹீரோவும் 0%ஆ அப்படின்னு கேட்டுட்டு உட்கார்றாங்களா. எடிட்டர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு, இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத, இதையே உன்னோட ரொமான்டிக் நாவலுக்கு ஒரு கதையா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், டே என்னோட லவ் ஃபெயிலியர் உனக்கு கதையாவா தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்து நாவலை மும்முரமா படிச்சுட்டு இருக்காங்களா. அவங்க அப்பாவும் வந்து, நான் கடையை ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் அதை கூட கண்டுக்கல. படிச்சு முடிச்சுட்டு கண்ணீரை தொடச்சிட்டு, இவ்வளோ அழகான நாவலை அவன் எழுதியிருக்கானா, என்னால நிஜமாவே நம்ப முடியல, இந்த நாவல் ரொம்ப நல்லா இருக்குது. அவன் என்கிட்ட என்ன சொன்னான், நான் கடைக்கு வரேன்னு சொன்னான், ஆனா இது வரைக்கும் அவன் எனக்கு கால் பண்ணவே இல்லை. ஒரு வாரமாச்சு அவன் கடைக்கு வந்து. அவனோட நம்பர் என்கிட்ட இருக்கு, பேசாம நானே கால் பண்ணிடவா அப்படின்னு கான்டாக்ட் நம்பரை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது சியான் அங்க வந்துட்டான். அக்கா, இது அந்த பையனோட கான்டாக்ட் நம்பர் தானே, நீ அவனை கால் பண்ண போறியா என்ன, அவன்கிட்ட பேச போறியா, கூட நீ ஒன்னும் அவன்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு நோட்டு புக்கை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோயினும், டேய் அவனுக்கு நான் கர்ச்சிப்பா திருப்பி கொடுக்கணும்டா, அதுக்காக தான் அவனை கான்டாக்ட் பண்ண போறேன், மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாச்சானும் வந்து கூட சேர்ந்துக்கிறான். அண்ணா நானும் ஒன்னு சேர்ந்து இழுக்கிறேன் அப்படின்னு. அதை ரெண்டு பேரும் சேர்ந்து இழுத்தாலும் ஹீரோயின் கையில நோட் புக் கிடைச்சிருச்சு. நான் நிஜமாவே அவனுக்கு கர்ச்சிப்பை திருப்பி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் கால் பண்றேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல, சியானுக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. ஹீரோ நம்பர் சேவ் பண்ணி வைக்கல, ஹீரோ கிட்ட ஹீரோயின் நம்பர் கொடுக்கவே இல்லை, அதனால ஹீரோக்கு யாருன்னே தெரியல. ஹலோ அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும், நான் தான் ஹீரோயின் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு ஷாக்கு. ஹீரோயினா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன அப்படின்னு கேட்க, ஹீரோயினும், நீ ஒரு தப்பு பண்ணல, நான் உனக்கு கர்ச்சிப்பை திருப்பி கொடுக்கலான்னு நினைச்சேன், நீ கடைக்கு வரும்போது தரலான்னு நினைச்சேன், ஆனா நீ கடைக்கு வரவே இல்லைன்னு. ஹீரோவும், இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதனால தானே. ஹீரோயினும், பரவாயில்ல இருக்கட்டும், நீ கடைக்கு வரும்போது கர்ச்சிப்பை வாங்கிக்கிறியா, நான் அதை துவைச்சு வச்சுட்டேன்னு சொல்றதுக்கு ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல வராங்க. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. செவத்துல கொட்டை எழுத்துல எடிட்டர் ஹீரோயின் கிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதனால இல்ல என்னால அந்த கடைக்கு வர முடியாது, நான் வேணா ஆக்டோபஸ் பார்க் இருக்குல்ல அங்க 2 மணிக்கு போவேன், அங்க வேணா நீ வந்து கர்ச்சிப்பை கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் நோ சொல்லுவாங்கன்னு நினைச்சுனா ஹீரோ கேட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் ஓகே சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து
சியான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துட்டு இருக்கு. இங்க கட் பண்ணா பார்க்ல நம்ம ஹீரோ நிறைய நேரத்துக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் போயிட்டு ஐயோ சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, இல்ல இல்ல நான் தான் சீக்கிரமா வந்துட்டேன்னு ஹீரோ சொல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து உட்கார்றாங்க. ஹீரோக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. தள்ளி போய் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து நீ கர்ச்சிஃப்காக தான் என்ன கூப்பிட்டியான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா ஆமா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு கர்ச்சிஃபை கொடுக்க, ஹீரோ அந்த கர்ச்சிஃபை வாங்கிட்டு சரி ஒன்றும் இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓட பாக்குறாங்க. ஹீரோயினும் ஏய் நில்லு நில்லு நில்லுன்னு சொல்ல, ஹீரோவும் என்ன விஷயம் வேற ஏதாவது இருக்கான்னு, ஹீரோயினும் ஆமாமா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல அதனால நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், இந்தா நான் செஞ்ச கேண்டீஸ்னு. ஹீரோவும் உன் கையாலே எனக்காக செஞ்சியா அப்படின்னு சந்தோஷமா கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொன்னோடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு. ஹீரோயினும் ஏன் உனக்கு ஸ்வீட்ஸ்னா பிடிக்காதான்னு கேட்க, இல்ல இல்ல எனக்கு ஸ்வீட்ஸ்னா பிடிக்கும், ஆனா என்ன நீ இந்த மாதிரி தரக்கூடிய எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே எனக்கு ஒரு ஹோப் வந்துடும், என்னால ஒன்னு கிவ் அப் பண்ண முடியாது, அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்றேன்னு. ஹீரோயினும் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க, ஹீரோவும் எனக்கு உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ என்கிட்ட உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டா கூட உன்னை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றத ரிஜெக்ட் பண்றதுக்காக நீ சொன்ன சென்டென்ஸ் அப்படின்றதையே நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உன்னை பார்க்க வர மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு அங்கிருந்து மறுபடியும் கிளம்ப போறாங்களா. ஹீரோயினோடதே சாரி சொல்றாங்க. ஹீரோவும் என்ன அப்படின்னு திரும்பி பார்த்து கேட்க, ஹீரோயினும் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் வேண்டான்னு சொன்னேன் தான், ஆனா நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதெல்லாம் சும்மா கிடையாது, வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அப்படிதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருந்திருப்பேன், ஆனா உன்னை நிஜமாவே நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன் எதுக்குன்னா என்கிட்ட கேட்காத, எனக்கு காரணம்லாம் தெரியாது, ஆனா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு. ஹீரோ கூடவே ஃபேஸ்ல 1000 வால்ட் பல்ப் எரியுது. அப்படின்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜீரோ கிடையாதுல்லான்னு கேட்க, கிடையவே கிடையாது அப்படின்னு சிரிக்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னோட ஹார்ட் எல்லாம் டப் டப்பு டப்புன்னு அடிக்குது, இது வரைக்கும் என் ஹார்ட் இந்த மாதிரி அடிச்சதே கிடையாது, தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் உனக்கும் தேங்க்ஸ், சரி இந்தா இந்த ஸ்வீட்ஸை வச்சுக்கோ, ஸ்டோருக்கு என்ன பார்க்கறதுக்காக வா, சரியா நம்ம நிறைய பேசலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப போறாங்களா. அப்போ ஹீரோ ஒரு நிமிஷம் இரு, நீ இங்க வரைக்கும் வந்துட்ட, நம்ம ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம், அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இந்த பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாமா, என் கூட விளையாடுறியான்னு கேட்க, ஹீரோயின் பதில் சொல்ல வராங்க, அதுக்குள்ளாடி எனக்கு விளையாடணும் அப்படின்னு நாச்சான் அங்க இருந்து ஓடி வரான். ஹீரோயினும் அட பாவீங்களா நீங்க ரெண்டு பேரும் எப்படா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நாச்சான் நான் விளையாடணும் அப்படின்னு கையில கத்தி, அதாவது குட்டி கார்ட்போர்ட் கத்தி மாதிரி வச்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு என்னடா நீ கத்தி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு ஹீரோ வச்சு விளையாடணும், என் கூட விளையாட வரியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் கண்டிப்பா அவன் கூட விளையாட வரேன் அப்படின்னு ஒரு சைடு நாச்சான் ஒரு சைடு ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நாச்சானும் வா விளையாடவா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு, கதையில எப்படி ஹீரோவா ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு. சியானுக்கு கோவம் வந்துருச்சு, என்ன உனக்கு எதுவுமே தெரியாதா, நடிப்பை பத்தியே தெரியாதான்னு கேட்க, சாரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, அதனால எனக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றதே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததுனால நான் ஒரு கெட்ட பையன் நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்கன்னு சொன்னோன்னே, ஹீரோயினும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சிலருக்கு கூட்டத்துல பேசுறது கஷ்டமா இருக்கும், அதனால அவங்க தனியா இருந்த மாதிரி இருப்பாங்க, அதுக்காக அவங்க கெட்டவங்க அப்படின்றது ஆயிடாதுல்ல, நான் உனக்கு விளையாட கத்து கொடுக்குறேன்னு. நாச்சானும் ஆமா நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு நாச்சான் ஹீரோவா எப்படி பிளே பண்ணணும் அப்படின்றதுக்காக சியானை அடிச்சு ஹீரோவை அடிச்சு, ஹீரோயின் நான் உன்னை காப்பாத்திட்டேன், அக்கா நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு காப்பாத்துவாங்களா. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல போயிட்டு உனக்கு இப்ப விளையாட தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் எனக்கு நல்லாவே விளையாட தெரிஞ்சிருச்சுன்னு. நாச்சானும் நான் தானே உன்னை காப்பாத்தினேன் அப்படின்னா எனக்கு ரிவார்டு எதுவும் கொடுக்க மாட்டியான்னு கேட்க, ஹீரோயினும் இதோ உன்னோட ரிவார்டு அப்படின்னு கன்னத்துல கிஸ் பண்றாங்க. நாச்சானுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. நாச்சான் ஹீரோ கிட்ட நீ இப்போ ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்றியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நான் மட்டும் ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கும் அந்த அக்கா கிஸ் கொடுப்பாளா அப்படின்னு கன்னத்துல கை வைக்கிறாங்க. ஹீரோயினும் டேய் அதெல்லாம் என் தம்பிக்கு மட்டும் தான் உனக்கெல்லாம் கிடையாதுன்னு சொன்னோடனே சரி சரி எனக்கு புரியுது புரியுது வா விளையாடலாம் அப்படின்னு சியான் நாச்சான் ஹீரோ 3 பேரும் சேர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ஹீரோ வெளியில தான் பாக்குறதுக்கு ஏதோ மனுஷ ஜென்ம மாதிரியே இல்லை, ஆனா அவன் நிஜமாவே ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு ஹாப்பியா பார்த்துட்டு இருக்கும்போது சியான் மட்டும் ஒரு சைட்ல இருந்து முறைச்சு எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப விளையாடியெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு
என்னோட தம்பிங்க கூட நீ இவ்வளோ க்ளோஸாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு ஹீரோவும் ஆக்சுவலி உன்னோட தம்பிங்க கூட விளையாடுறதுனால நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், இதே என்னோட நாவலில் நான் யூஸ் பண்ணிக்கலான்னு ஹீரோயினும் நாவல்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வருது, நான் உன்னோட நாவலை படித்தேன், என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு காமிச்சு கொடுத்தான்னு. ஹீரோவும் நிஜமாவா அது நல்லா இருந்துச்சான்னு கேட்க ஹீரோயினும் சூப்பராக இருந்துச்சு, ஆக்சுவலி அது என்னை ரொம்பவே டச் பண்ணிடுச்சு, அதுக்காக தான் இந்த ஸ்வீட்ஸை நான் உனக்கு செஞ்சு கொண்டு வந்தேன்னு. ஹீரோவும் அப்படின்னா இது எனக்கு கிடைச்ச பரிசான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்றாங்க, அப்படின்னா நான் இதை பத்திரமா வச்சிருப்பேன் லைஃப் லாங்னு. ஹீரோயினும் அது ஸ்வீட்ஸ் லைஃப் லாங்லாம் வச்சிருக்க முடியாது, நீ இதை சாப்பிடணும்னு சொன்னோடனே சரி நான் இப்பவே சாப்பிடுறேன்னு. ஹீரோயினும் வீட்டுக்கு போய் சாப்பிடு, இப்பவே சாப்பிடணும் நான் சொல்ல வரலன்னு. ஆனா ஹீரோ கடகடன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் இதே மாதிரி நீ கடைக்கு வரும்போது உனக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன், இப்போ நான் கிளம்புவா அப்படின்னு கிளம்ப போறாங்க. ஆனால் ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், ஆக்சுவலி இந்த நாவல் எழுதியிருக்கேன்ல இதில் இருக்க எல்லா விஷயங்களுமே கூட நான் பண்ணினதா இமேஜின் பண்ணி எழுதின விஷயங்கள் தான், எனக்கு கூட எப்படியெல்லாம் வாழணும்னு தோணுச்சோ அதுதான் இந்த நாவலில் நான் எழுதியிருக்கேன், அது மட்டும் கிடையாது நான் எப்போவுமே ஒன்று கிவ் அப் பண்ண மாட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் லாஸ்ட் லவ்வும் நீயா தான் இருப்பேன்னு. ஹீரோயினுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹீரோவும் இப்பத்துலேருந்து நம்ம 2 பேரும் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும்ல, அதனால ஒரு நாளைக்கு 3 தடவை நான் உன்னோட கடையை வந்து பார்க்குறேன், இல்லை எனக்கு போர் அடிக்கும் போது, கதை எழுதணும்னு தோணும் போது, காஃபி குடிக்கணும்னு தோணும் போது, ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் போது எல்லா தடவையுமே உன்னோட கடைக்கு வந்துடுறேன் சரியா. இப்படியே நம்ம பேசி பேசி இருந்தோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் அடுத்தது என்ன ஆகும், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டோடனே ஹீரோயினும் டேய் நிறுத்துடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபர்ஸ்ட் நீ மூச்சு இழுத்து விடு, இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது அப்படின்றதுமே ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, நீ எல்லாத்தையுமே சீக்கிரமா ரஷ்ஷா எடுத்துட்டு போறேன்னு. ஹீரோவும் ரஷ்ஷாவா அப்படின்னா என்னது, அப்படின்னா மெதுவா எடுத்துட்டு போகணும்னா அடுத்த ஸ்டெப் என்னது, கல்யாணம் பண்ண முடியாதான்னு கேட்க ஹீரோயினும் கல்யாணம்லாம் ஸ்ட்ரைட்டா பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கணும், அடுத்த ஸ்டெப் போகணும், கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் தள்ளி வை அப்படின்றாங்க. அந்த நேரத்துல அந்த பக்கமா எடிட்டர் கிராஸ் பண்ணி போவாங்களா, அவங்க ஹீரோயினையும் பார்த்துட்டாங்க. ஹீரோ பார்த்தோன்னே என்ன கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, ஹீரோயின் சின்ன பொண்ணு, அவ ஒரு மைனர், அவகிட்ட வந்துட்டு நீ கல்யாணம்னு பேசிட்டு இருந்தா வச்சுக்கோங்க உன்னை பிடிச்சி ஜெயில போட்டுடுவாங்க, நான் தான் உங்ககிட்ட அந்த பொண்ணை பார்க்க போகாதுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காகடா பார்க்க வந்தேன், பொண்ணைய மன்னிச்சிருமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் நடுவில் புகுந்து அவனை திட்டாதீங்க, நான் தான் அவனை கூப்பிட்டு விட்டேன், நான் தான் பேசணும்னு சொன்னேன்னு. எடிட்டரும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. எடிட்டருக்கு என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. நாச்சானும் சியானும் இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்க வந்திருப்பாங்களா. ஹீரோயினும் டேய் போய் தொலைங்கடா அப்படின்னு விரட்டி விட்டுட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இப்ப பேசலாமா அப்படின்னு கேட்க எடிட்டரும் நீ நிஜமாவே இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா நான் நிஜமாவே தான் சொன்னேன்னு சொல்ல எடிட்டரும் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ கண்டிப்பாக ஸ்டாக்காக இருந்தால் நினச்சிருப்ப, ஏன்னா அவனோட எல்லா கதையுமே என்கிட்ட சொன்னான் அவங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணா அப்படின்னு. வேற யாராவதா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு இவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருப்பாங்க. ஆனால் நீ இவன் கூட பழகணும்னு நினைக்கிறியே, எனக்கு அதுதான் புரியவே இல்லை, அதுக்கு பின்னாடி ஏதாவது மோட்டிவ் இருக்கா, அவன் காசு கொடுக்கணும்னு சொன்னானே அதனாலே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் காசுக்காக பழகிற கேரக்டர்லாம் நான் கிடையவே கிடையாது, நிஜமாவே எனக்கு ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான்றாங்க. ஃப்ரெண்ட் அப்படின்ற வார்த்தையை கேட்டோடனே ஹீரோக்கு அப்படியே வானத்துல பறந்த மாதிரி இருக்கும். எடிட்டரும் இது வரைக்கும் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது, ஃபர்ஸ்டா நீங்க தான் இவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, ஸோ உங்களை நம்பி நான் இவனை விட்டுட்டு போகலால அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோயினும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ மட்டும் கனவு உலகத்துல ஃப்ரெண்டா என்ன அவ ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிட்டாளா அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாது இந்த எபிசோட் முடியுது. ஒரு ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணதுக்கே ஹீரோ இவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க அப்படின்னா ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ எக்ஸைட் ஆகுவாங்க. ஸோ அந்த தருணத்துக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவங்களுக்குள்ள எப்படி மலர போகுது இந்த லவ் அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இதுக்கு நடுவில் நம்ம சியானோட பொசசிவ்னஸையும் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.